ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிள் அண்ட் டேஸ்டியான சோறா புட்டு எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி நான் சொல்கிறேன். ஸோ இதுக்கு வந்து நாங்கள் பால் சோறா தான் வாங்கியிருக்கோம். ஸோ அதை வாங்கி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் மீன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அதில் மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு. மஞ்சத்தூள் போட்டால் தான் நமக்கு அந்த ரா ஸ்மெல்லு வராது. ஸோ அதுக்காக நான் மஞ்சத்தூள் இப்படியே போடுறேன். போட்டுட்டு கொஞ்சமாக லைட்டாக உப்பு போட்டுட்டு அது வேகிற அளவுக்கு தண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து அது வேகட்டும்னு விடுங்க. தட்டு போட்டு மூட வேண்டாம். ஏன்னா தட்டு போட்டு மூடினா அந்த கவுச்சி ஸ்மெல் கொஞ்சம் வரா மாதிரி இருக்கும். அதனால் தட்டு போட்டு மூடாமல் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நீங்கள் வச்சா போதும். அது வெந்ததுக்கப்புறம் அந்த ஸ்கின்னை மட்டும் எடுத்துடுங்க. நீங்கள் ரொம்ப வேக விட்டுனா அந்த ஸ்கின் எடுக்கிறதே கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை கரெக்டாக ஒரு 4 to 5 மினிட்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டா போதும். அந்த ஸ்கின் மட்டுமே ஈஸியாக எடுத்துடலாம். அதை எடுத்துட்டு ஒரு அகலமான கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் சூடானதுமே 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு சைட்லேயே நான் க்ளீன் பண்ண சொரா போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன். எண்ணெய் சூடானதுமே பொடியாக நறுக்குன பூண்டு தான் சொரா புட்டுக்கு ரொம்ப மெயினான இன்க்ரீடியண்ட். ஏன்னா சொரா புட்டு பார்த்திங்கன்னா புதுசாக பிரெஸ்ட் ஃபீடிங் மாம்ஸ்க்கு தான் வந்து அதிகமாக கொடுப்பாங்க. ஸோ நல்லாவே மில்க் செக்ரிகேஷன் ஆகுங்கிற ரீசனுக்காக புதுசாக குழந்த பெற்றவங்களுக்கு சொரா புட்டு தான் செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ அதனால் பூண்டு நிறைய சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லது. அப்புறம் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வாசனைக்காக சோம்பும் ஆட் பண்ணுறேன். நீல வாக்குன நறுக்குன பச்சை மிளகா 4 எடுத்துக்கிறேன். ஏன்னா இப்போ நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் நீல வாக்குலேயே பச்சை மிளகா கட் பண்ணிக்கோங்க. பொடியாக நறுக்கி போட்டிங்கன்னா ஏன்னா குழந்தைங்க சாப்பிடும் போது காரம் எடுக்கும். ஸோ அதனால் நீல வாக்கில் பச்சை மிளகாவை நறுக்கி போட்டுக்கிறது நல்லது. கொஞ்சம் பொன்னிறமாக வந்ததுமே பொடியாக நறுக்குன வெங்காயம் ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் போல் எடுத்துக்கிட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நான் மீன் வேக போடும் போதே நான் கொஞ்சம் சால்ட் சேர்த்துருக்கேன். ஸோ அதனால் தேவைக்கேற்ப உப்பு இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கணுமே நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க சொரா பூட்டை இதில் போட்டுக்கணும். நீங்கள் சொரா பூட்டை வந்து தோல் நீக்கிட்டு அதை நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது கொஞ்சம் ஈரப்பதமாக இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் நல்லா வராது. ஸோ எந்த அளவுக்கு உங்களால் தண்ணியெலாம் வடிகட்டி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா பிசைஞ்சது நல்லது. ஸோ நான் பிசைஞ்ச சோறா புட்டை இப்போ ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து முள்ளோடு சேர்க்குறேன். நீங்கள் வந்து குழந்தைக்கும் தரணும் முள் வேணால் நீங்கள் முள்ளை எடுத்துடலாம். ஸோ முள்ளுமே டேஸ்ட்டாக தான் இருக்கும், அதையுமே சாப்பிட்லாம், தப்பில்லை. ஸோ நான் இங்கே முள்ளோடு ஆட் பண்ணுறேன். இப்போது நல்லா நம்ம வதக்கிக்கிட்டே இருக்கணும். இது வந்து ஈஸியாக அடி பிடிச்சிரும். அதனால் நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதங்கணும். ஏன்னா அது கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் அப்சர்வ் ஆகணும். ஸோ நல்லா நான் இங்கே இதில் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணலை. ஏன்னா நான் வேக வைக்கும் போதே மஞ்சத்தூள் ஆட் பண்ணதுனால அந்த ஸ்மெல்லு இருக்காது. ஸோ அதனால் நான் இங்கே மஞ்சத்தூள் ஆட் பண்ணல. உங்களுக்கு தேவைன்னா எல்லோ கலரில் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் மறுபடியும் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இது இப்போ சோம்புத்தூள் சேர்த்துக்கிறேன். சோம்பு வந்து லேசாக வறுத்து அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த சோம்புத்தூளை நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் மிளகுத்தூள் தான் ரொம்ப மெயின். இது வந்து ஈஸியாக வெந்துடும். நம்ம மறுபடியும் தண்ணிலாம் இதில் சேர்க்கணும் அவசியமே இல்லை. சொரா போட்டு நீங்கள் 5 மினிட்ஸ் வேக போட்டு அதுலேயே வெந்துடும். இதில் ஸோ நீங்கள் வெறும் நல்லா வதக்கிட்டு இப்போது உப்பு, சோம்புத்தூள், மிளகுத்தூள், சோம்புத்தூள் வந்து நல்லா வாசனைக்காக நான் சேர்த்துருக்கேன். அப்புறம் பொடியாக நறுக்குன கொத்தமல்லி தூவி இதை நீங்கள் சுட சுட சாப்பிடும்போது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். ஆறிப்போனால் கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ செஞ்ச உடனே சூடாக சாப்பிட ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு
அப்புறம் குழந்தை பெற்றவங்களுக்குலாம் இதை நீங்கள் கொடுக்கலாம். அவ்வளோதான், வதக்கி இறக்கியாச்சு. சுவையான சொரா புட்டு ரெடி. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. ஸோ இது சொரான்னு இல்லை, வேறு முள் கம்மியாக எந்த ஃபிஷ் வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆனால் சொராவில் செஞ்சு பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சுட சுட இறக்கியாச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.